ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்புகளை மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் இன்பமான நாளாய் மாறுவதாக. இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தை பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை முன்வைக்கிறேன். கர்த்தர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். எத்தனை அற்புதமான வார்த்தை பாருங்களேன். கர்த்தர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை செய்தால் அழகாக, பியூட்டிஃபுல்லாக, காட் மேட் எவ்ரிதிங் பியூட்டிஃபுல் இன் ஹிஸ் டைம் என்று சொன்ன மாதிரி பியூட்டிஃபுல்லாக அழகாக செய்கிறவர். சும்மா ஏதோ யோசித்து அப்படியெல்லாம் செய்கிறவர் கிடையாது. யோசித்து பாருங்கள். சமூகத்தில் ஒரு வீடு கட்டுக்கிற சகோதரனை பார்த்து நான் சொன்னேன், நாங்கள்லாம் உங்களை மாதிரிலாம் கட்டுறது கிடையாது சார். நாங்கள் எல்லாம் ரொம்ப யோசித்து என்ன ஃபவுண்டேஷன் போடணும், எப்படி அந்த வீட்டை டெக்கரேட் பண்ணணும், அப்படிலாம் பண்ணி தான் எப்படி இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் நிறைய பேரை கன்சல்ட் பண்ணி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கன்சல்ட் பண்ணி தான் நாங்கள் கட்டணும் அப்படின்னார். இது மாதிரி பைபிளில் சொல்லுது, உங்களை ஆண்டவர் அதிசயமாய் உருவாக்குறவர் இல்லையா? சங்கீதம் 139 சொல்கிறது, நான் பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லலாம். என்னை இன்னும் படைச்ச விதங்களை நல்லா உட்காந்து யோசித்து பாருங்கள். நம்ம உடம்புல உள்ள எல்லாத்தையும் நீங்கள் யோசித்து பாருங்களேன். கிட்னியாக இருக்கட்டும், லிவராக இருக்கட்டும், லங்ஸாக இருக்கட்டும், ஹார்ட்டாக இருக்கட்டும், உடவர் இன்மை பிரெயினாக இருக்கட்டுமே, எல்லாத்தையும் எப்படி அவர் வித்தியாசமாக அவர் படைச்சிருக்கார் பாருங்கள். ஆனால் எல்லாம் ஒருங்கிணைந்து இயங்கும்படி அதை இயக்குகிறார் பாருங்கள். இவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டவர் பாருங்க. அவர் சொல்றார், நான் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறேன். வேதாமத்தில் யோவான் 2ஆம் அதிகாரம் ரொம்ப அற்புதமான ஒரு அதிகாரம். அங்கே தாயாகிய மரியாள் வந்து அவர்கிட்ட இயேசுகிட்ட கேட்குறாரு, எப்பா இந்த வீட்டில் திராட்சரசம் குறைப்பட்டு போயிடுச்சு, நீங்கள் ஏதாவது செய்யக்கூடாதா? அப்போ ஆண்டு சொல்லாது, அம்மா உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, என் வேலை இன்னும் வரவில்லை, மை டைம் ஹேஸ் நாட் கம், என் வேலை இன்னும் வரவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா யோசித்து பாருங்க. வேலை வரலையா? தேவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ள வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது, இவனமாக கானாவூரிலே முதலாவது அற்புதத்தை செய்து தன்னுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினார், பிரஸ்தாபப்படுத்தினார், பிரகடனப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கு. He declared his glory. தன்னுடைய மகிமையை அவர் பிரபாலப்படுத்தினார். இதுதான் என் மகிமை, இப்படி தான் இருக்கும். இட்ஸ் நாட் ஆர்டினரி க்ளோரி, மை க்ளோரி இஸ் லைக் திஸ் என்பதை அவர் பிரகடனப்படுத்துகிறார். அப்படிதான் பைபிள் சொல்லு. அப்போ ஆல்ரெடி ஹி பிளான்ட், இந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்யணும், ரொம்ப சூப்பராக செய்யணும். அதை டேஸ்ட் பார்த்தோம், எங்கடா இவ்வளோ ருசியை நீ வச்சுருந்த, இவ்வளோ நாள் மறைச்சி வச்சுருந்தான்னு சொல்லி ஊரே சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. இவ்வளவு டேஸ்டான திராட்சரசம் அதை உருவாக்கினவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. ஸோ ஆண்டவரும் வாழ்க்கையில் சில காரியத்தை அற்புதமாய் உருவாக்க போகும்போது சில சமயங்கள் நேரம் தாமதமாகலாம், சில காலங்கள் ஒருவேளை தவிர்த்து போகலாம் இல்லையா? அன்னைக்கு லாசரு உயிரோடு எழுப்பின பொழுது அவனுடைய சகோதரிகள் வந்து சொன்ன கம்ப்ளைண்ட் என்ன, ஆண்டவர் நீங்கள் இங்கே இருந்திருப்பீரானா எங்கள் சகோதரன் மறித்திருக்க போயிருக்க மாட்டா, அது 4 நாள் கழிச்சு நார்ன பிறகு வரீங்களே. உன் வாழ்க்கையில் உள்ள சில காரியங்கள் நாற்றம் எடுத்ததை போல முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒன்றும் நடக்காது, போய் ஜாவும் அது அப்படி யோசிச்சுட்டு இருக்கியா? ஆண்டவர் சொல்கிறாரு, நாற்றத்தை நறுமணமாய் உருவாக்க ஆண்டவரால் முடியும். ஒரு பெண வாடக்கூட அவன்கிட்ட இல்லைங்க, அப்படி எழும்பி வாரா. யோசித்து பாருங்க. தட் இஸ் காட். அங்கே தூக்கி அக்னி சூளையில் போடுறாங்க. என் போட முன்னாடி தடுத்துருக்கலாமே. அந்த அக்னி அப்படி போட ஊன்னு ஆண்டவர் யெகோவான்னு சொல்ல அந்த அக்னி அப்படி அணைஞ்சிட்டு போயிருக்காங்க. இல்லைங்க, அக்கினியிலே தூக்கி போட்டாலும் அக்கினியின் வாசனை இல்லாதபடி வெளியே வருவது தான் கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு நான் சொல்கிறேன், எந்த எண்டில் இருக்கிற நீ இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறியா? ஆண்டவர் வாழ்க்கையில் சகலத்தை மதனதன் காலத்திலே செய்கிற தயவன் தன்னுடைய வேலையை அவர் குறித்து வைத்து விட்டார். அந்த நாளிலே நிச்சயமாக நடக்கப் போகிறது. நீ இழந்த காரியங்கள், தோல்வியற்ற காரியங்கள், உன் கையை விட்டு மாறி போன காரியங்கள் எல்லாம் மறுபடியும் ரிக்கவர் ஆகி நீ மேலே வரப்போற. இட் வில் ஹேப்பன் வெரி சூன். சீக்கிரம் நடக்க போகுது. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போற. ஏனென்றால் கர்த்தர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார்.
இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. ஆமீன், ஆமீன்.